வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை கையில் எடுத்து எதிரி அடிக்கிறது தான் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் உலகத்துக்கு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் பொண்ணு சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்க, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்லையே, நான் எப்படி செய்வேன் அந்த விஷயத்த சொல்லுங்க பார்க்கலாம். என்னால முடியாது, திருட்டுன்றது என் வாழ்க்கையில அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீ திருட்டு செய்யலாமா, நீ திருநவங்களை திருந்த வைக்கிற அந்த ராஜேஸ்வரி உங்ககிட்ட இருந்து எப்படி சொத்தை எல்லாமே திருடி எட்டு போனாலும் அந்த சொத்து பத்திரம் எல்லாத்தையும் எட்டு வந்து நாறு கிழிச்சு போட்டு அடுத்த செகண்ட் கோர்ட்ல நம்ம கேஸுக்கு போனா அந்த சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடும். அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, ஒரு புழு பூசி இல்லை அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க சொல்ற எல்லாமே ஓகே, ஆனா இது எப்படி சாத்தியம்? அங்க போய் யார் எடுப்பாங்க, யாரான ஆள் வைக்கணுமா? மல்லி நீதான், உன்னால முடியும், உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ நினைக்கிறியா? அதுக்கு நீ தான் இறங்கி போராடணும், உன்னால மட்டும்தான் முடியும் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆணவமா அகங்காரமா திமுறா பேசின்னு இருக்காங்க. உடனே பார்க்கணுமே, சரி மல்லி இருந்து மனசுக்குள்ள நம்ம எவ்வளவு பெரிய கேடி பில்ல கில்லாடிறாங்க, எந்த சந்தில போனாலும் பொந்தில் போனாலும் அப்படியே சும்மா அசால்ட் ஆரம்பிங்க மாதிரி அசால்ட்டா வெளியே வந்துருவோம், நம்மள எதனா பிடிச்சிருவாங்களா பாத்துக்கலாம், எவ்வளவோ பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தில்லா தைரியமா போயின்னு இருக்காங்க. நம்மளே அவசரப்பட்டு இப்படி போய் இப்போ மாட்டிக்க போறிய, உன்னை யார் காப்பாற்ற போறாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பக்கம் இருக்கு. மல்லி இருந்துன்னு ஆஹா மெல்ல நட அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல நடந்துன்னு இருக்காங்க. போயிட்டாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பதுங்கி அந்த பாயும் புலி எப்படி பதுங்க அந்த மாதிரி பதுங்கி பார்த்துனே போறாங்க. அப்படியே அசாத போயிட்டு கரெக்டா போய் லாக்கர்ல அங்கங்க பார்த்து 2 ஃபைல எடுக்கிறாங்க. ஏய் ரஞ்சிதம், என்ன திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குது, டக்க புக்க டக்குன்னு. ஆமா ராஜம்மா, எனக்கும் டவுட்டா தான் இருக்கு, சரி போய் வெளியே எங்கன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே எல்லா தவளையும் போய் பாக்குறாங்க. நம்ம மல்லி கரெக்டா ஃபைல் எடுத்து அஸ்கு புஸ்குன்னு திருப்பின்னு இருக்காங்க. உடனே நம்ம ராஜ் அப்படியே இந்த பக்கம் வராங்க. ரஞ்சிதம் வந்து பார்த்துட்டு ஒன்னும் இல்லை, எதனா போனியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதுல ராஜாமான்னு சொல்லிட்டு திரும்ப போய் தூங்கிடுறாங்க. நம்ம மல்லி அங்கிருந்து ஃபைல அலேக்கா லவிட்டின்னு வந்துடுறாங்க. என்னடா இது, நம்ம மல்லிக்கு உள்ள இவ்வளவு திறமையா, இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு திறமை இருந்திருக்கு. இந்த விஷயம் இத்தனை நாள் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா இது வரைக்கும் மல்லியை வச்சு நிறைய திருட்டு பண்ணிக்கலாமாப்பா, சம்பவம் எல்லாம் சிறப்பா செஞ்சு விட்டுக்கலாமே. நம்ம மல்லி இப்ப திருடலைங்க, மல்லி செஞ்ச காரியம் வந்து புண்ணிய காரியம். நம்ம கிட்ட இருந்து புடுங்கணுங்க, நாம அவங்க கிட்ட இருந்து புடுங்குறோம், அதுக்கு பேர் திருட்டு இல்லை, தன் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நேர்மையா போனா கண்டிப்பா வாங்க முடியாது. அவங்க நம்ம கிட்ட எப்படி கோல்மால் பண்ணாங்களோ அவங்களுக்கு நாம கோல்மால் பண்ணாலும் அவங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் புரியுங்க. அதனாலதான் இப்படி பண்றாங்க. நம்ம மல்லி பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு யாரா ஆர்கியூமெண்ட் பண்ணி வந்துடாதீங்க. மல்லி பண்ணதுதான் ரைட்டு, அவங்க பண்ணது மட்டும்தான் ரைட்டு அப்படின்னு சொல்றது நான் ஒரு ரைட்டு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, மல்லி எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா ஒரு பக்கம் தேடல் ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ரஞ்சிதம் இந்த விஷயத்த ஒரு பக்கம் கேதர் பண்றாங்க. விஜய் மாமாக்கு வெளியே கூட எங்க சுத்தின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாக்கணுமே, ஒன்னும் புரியலையே, சரியில்லையே, அந்த மல்லி ஒருவேளை யாருன்னா கடத்திட்டு இருப்பாங்களோ அப்படி இப்படி சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் பொண்ணு விஜய் தம்பி மல்லி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வந்துடுறாங்க. என்ன நடக்குது, என்கிட்ட உண்மையை சொல்லுங்க, மல்லி எங்க போயிட்டா, மல்லிக்கு எதனா ஒன்று ஆரம்பிப்போது உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் தம்பி இங்க பாருங்க, இதுதான் நடந்தது, இதுதான் விஷயம், இப்படிதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் ஏதோ ஆர்கியூமெண்ட் பண்ண விரும்பல, நடந்து போச்சு, போனது போச்சு, வந்தது வந்துச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்டேட் பண்ண நாம தான் நம்மள ஒரு பக்கம் க்ரோத் பண்ணிடணும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறோன்ற விஷயத்த நீங்க கண் கூட தெரிஞ்சுக்கதான் போறீங்க. அதை தெரிஞ்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் அந்த ஃபைல் எதுக்காக எட்டாராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் சொத்து பத்திரம் எல்லாமே இருக்கு. நம்ம விஜய் கிட்ட இருந்து ஆட்டியப்பட்டது அது எல்லாமே ஒரு பக்கம் நார கிழிச்சு போட போறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஆனந்தம் பாடும், அந்த மாதிரி ஆனந்தமா தான் இருக்கு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாமான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் தாங்க. அந்த போராட்டத்தில் நம்ம நம்பிதான் ஆகணும். நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி நம்பி ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடி எடுத்து வச்சா வாழ்க்கையில வெற்றி நிச்சயங்க. அதனால எந்த ஒரு கவலையும் வேணாம், எந்த ஒரு ஃபீலும் வேணாம், நடக்கிறது நடந்துடும், போறது போயிடும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை, டாடா, பை பாய்.